உச்சநீதிமன்றத்திற்கு புதிதாக நியமனம் செய்யப்பட்ட 2 நீதிபதிகள் நேற்று பதவியேற்றுக் கொண்டனர். உச்சநீதிமன்றத்திற்கு புதிதாக நியமனம் செய்யப்பட்ட மும்பை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஆலோக் ஆராதே, பாட்னா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி விபுல் மனுவாய் பஞ்சோலி ஆகிய இருவரும் நேற்று பதவியேற்றனர். அவர்களுக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி PR கவாய் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இதன் மூலம் அனுமதிக்கப்பட்ட 34 நீதிபதி பணியிடங்களும் நிரம்பி முழு பலத்தை உச்சநீதிமன்றம் எட்டியது. இவர்கள் இருவரும் கடந்த புதன்கிழமை நியமனம் செய்யப்பட்ட நிலையில் பதவியேற்றுக் கொண்டனர். உத்தரகாண்ட் மாநிலத்தில் பல்வேறு மாவட்டங்களில் மீண்டும் ஏற்பட்ட மேக வெடிப்பு மற்றும் பலத்த மழையால் நிலச்சரிவில் சிக்கி 6 பேர் உயிரிழந்தனர். நிகழாண்டின் பருவமழை காலத்தில் பெரும் பாதிப்புகளை உத்தரகாண்ட் சந்தித்து வருகிறது. முன்னதாக கடந்த ஆகஸ்ட் 5ஆம் தேதி ஏற்பட்ட மேக வெடிப்பை தொடர்ந்து நேற்று உத்தரகாசி கங்கோத்ரி இடையே பாகிரதி நதிக்கரையில் அமைந்துள்ள தராடி கிராமத்தில் கொட்டி தீர்த்த கனமழையால் பெருவெள்ளமும் பயங்கர நிலச்சரிவும் ஏற்பட்டன. இதில் வீடுகள், தங்குமிடங்கள் உள்ளிட்டவை அடித்து செல்லப்பட்டதால் நிலச்சரிவில் 6 பேர் உயிரிழந்தனர். மேலும் பலர் மாயமானதால் அவர்களை மீட்புப் படையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். ஜம்மு காஷ்மீர் மற்றும் பஞ்சாப் மாநிலத்தில் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான நிவாரணப் பணிகளை இந்திய விமானப்படையினர் மேற்கொண்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீர் மற்றும் பஞ்சாப் மாநிலத்தில் கடுமையாக மழை பெய்து வருவதால் அங்குள்ள ஆயிரக்கணக்கான வீடுகள் மற்றும் கட்டமைப்புகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. இதனால் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றி அவர்களுக்கு தேவையான உதவிகளை ராணுவம், விமானப்படை உள்ளிட்ட படைகள் செய்து வருகின்றன. இதில் விமானப்படைக்கு சொந்தமான MiG-17 மற்றும் சினூக் ரக ஹெலிகாப்டர்கள் மூலம் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட டேரா பாபா நானக், பதான்கோட் மற்றும் அக்னூர் பகுதிகளில் சிக்கியிருந்த ராணுவம் மற்றும் எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் மீட்கப்பட்டுள்ளனர். இத்துடன் விமானப்படையின் பிரத்யேக விமானங்கள் மூலம் வெள்ளம் சூழ்ந்துள்ள பகுதிகளில் தேசிய பேரிடர் மீட்புப் படைகள் தரையிறக்கப்பட்டதுடன் கடந்த 3 நாட்களில் மட்டும் 7300 கிலோ அளவிலான நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் நிர்வாகத்தால் விதிக்கப்பட்டுள்ள பெரும்பாலான வரிகள் சட்டவிரோதமானவை என்று அந்நாட்டு நீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் நிர்வாகத்தால் விதிக்கப்பட்டுள்ள பெரும்பாலான வரிகள் சட்டவிரோதமானவை என்று நேற்று தீர்ப்பு வழங்கிய அமெரிக்க மேல்முறையீட்டு நீதிமன்றம் தனது அதிகாரத்தை மீறி டிரம்ப் நிர்வாகம் வரிகளை விதித்துள்ளதாக கருத்து தெரிவித்துள்ளது. இதனையடுத்து மேல்முறையீட்டு நீதிமன்ற தீர்ப்பை அடுத்து கருத்து தெரிவித்துள்ள அதிபர் டிரம்ப் நாடுகள் மீது விதிக்கப்பட்ட அனைத்து வரிகளும் நடைமுறையில் இருக்கும் என்று உறுதிப்படுத்தினார். மேலும் வரி விதிப்பு குறித்த நீதிமன்றத்தின் தீர்ப்பு மிகவும் பாரபட்சமானது என்றும் உச்சநீதிமன்றத்தின் உதவியுடன் மேல்முறையீட்டு நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை எதிர்த்து போராடுவேன் என்று கூறியுள்ளார். மொரிடேனியா நாட்டின் ஹிஜ்ரட் நகர் அருகே கடல் பகுதியில் அகதிகள் சென்ற கப்பல் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 49 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். பொருளாதாரம் மற்றும் வாழ்வாதாரத்தை தேடி ஆப்பிரிக்கா, எகிப்து, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், ஈராக், சிரியா உட்பட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்து ஆயிரக்கணக்கானோர் அகதிகளாக கடல் வழியாக சட்டவிரோதமாக ஐரோப்பிய நாடுகளுக்குள் நுழையும் ஆபத்தான பயணம் மேற்கொண்டு வருகின்றனர். இந்த பயணத்தின் போது விபத்துகள் ஏற்பட்டு உயிரிழப்பு சம்பவங்களும் அரங்கேறி வருகிறது. இந்நிலையில் மேற்கு ஆப்பிரிக்காவில் அமைந்துள்ள காம்பியா, செனகல் நாடுகளைச் சேர்ந்த 150க்கும் மேற்பட்டோர் ஐரோப்பிய நாடுகளுக்குள் சட்டவிரோதமாக நுழைய மத்திய தரைக்கடல் வழியாக படகில் பயணம் மேற்கொண்டுள்ளனர். அப்போது மொரிடேனியா நாட்டின் ஹிஜ்ரட் நகர் அருகே கடல் பகுதியில் சென்று கொண்டிருந்த போது அகதிகள் சென்ற படகு கடலில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் 49 பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்த நிலையில் மேலும் பலர் மாயமாகியுள்ளனர். அவர்களை மீட்புப் படையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.